காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். என்ன நடக்குதுங்க? பாருடா, பேசுறது காதுல கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஓவர் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, நம்ம வேணா அந்த பக்கமா போய் நிக்கலாமா? பாருடா, டாக்டர் சார் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்க ரொமான்ஸை கொஞ்சம் மிச்சம் வைங்க, நைட்டுக்கும் தேவைப்படும். ரொமான்ஸா? அதெல்லாம் இல்லக்கா, என்னோட செயின் அவரோட ஷர்ட்ல மாட்டிக்கிச்சு, அதான். ஏங்க எடுங்க. நீங்களே எடுத்துக்கோங்க. இப்படியே பேசி பேசி நீங்க எடுக்கிற மாதிரி தெரியல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்புறம் குழந்தையா, நீ எப்போ வந்த? நான் வந்து 21 வருஷம் ஆச்சு. ஹேய் காவ்யா, இப்பதான் பாக்குறேன். ஹோமால இருந்து எப்படிரா காவியா கண் முழிச்சா? டேய் அண்ணா, நடிக்காத. நீயும் டியாவும் தானே சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்க. ஓ, தெரிஞ்சிருச்சா? எனிவே தேங்க்ஸ் மாமா. சேச்சே, பரவாயில்ல, இருக்கட்டும். அது என்னோட கடமை. அப்புறம் மாமா, 3 வருஷம் கழிச்சு ஒரு வழியா சக்சஸ் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். எஸ் எஸ், நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. அச்சோ அண்ணி, இதுக்கு 2 ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம கிளம்பிடலாம். அப்படிலாம் நாங்க உங்களை போக விட்டுற மாட்டோம். மாமா, அங்க விக்கி பாருங்க. இவன் என்ன கல்யாணத்துக்கு ரெடியாகி உட்காந்துருக்கான்? என்ன நடக்க போகுதோ? ஏன் அர்ஜுன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் அண்ணி. விக்கியும் மீனாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம அம்மு அவ மனசுல ஆசை வளர்த்துட்டா. இப்போ என்ன ஆக போகுதுன்னே தெரியல. மேரேஜ் நிக்குமா நடக்குமாங்கிற டென்ஷன்ல இருக்கு. என்னடா சொல்ற? 2 பேத்துல யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. சரி, என்னமோ பண்ணி தொலைங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஏய் காவ்யா, இவ்ளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, பல்ல காட்டிட்டு நிக்கிற. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, அம்முவை விக்கிக்கு விட்டு கொடுத்துருவா. காவியா, அப்படிலாம் இருக்காது. அம்மு அப்படிலாம் ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டா. அப்படியா? எவ்வளவு பெட்டு? பெட்டு பணமால வேண்டாம், ஒரு கிஸ். அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா எனக்கு ஓகே தான்ப்பா. சும்மா அப்படி பார்க்காதீங்க. உன்ன கொன்றுவண்டி. ஏய் என்ன என்ன பொண்டாட்டி முறைக்கிற? நான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ. மாவனி, உனக்கு கொன்றுவேன். என்ன மாமா, பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அடியே, ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். சரி மாமா, ஐசக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பெட்லாம் வேணாம், வேற ஏதாவது வச்சுக்கலாம். வேற என்ன வச்சுக்கலாம்? டேய் அண்ணா, அவ என் பொண்டாட்டிடா. டேய், அவ என் கொழுந்தியாடா. எனக்கு போகதான் உனக்கு. அடிங்க வந்தன வெயி. ஏங்க போதும் விடுங்க. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க போறீங்க? எவ்வளவு நேரம் வேணாலும் நிப்பேன். இங்க எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல இதுக வேற. ஹே ஹே, அங்க பாருங்கடா. சோஃபி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சுல? புரிஞ்சிச்சுடா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அடடி, பொண்ணு வந்துருச்சு. ஏ விக்கி, அங்க பாரு. ஏய், இங்க என்ன நடக்குது? ஏன் பார்த்தா தெரியல? லூசாடி பிடிச்சிருக்கு உனக்கு. ஏடி, நீ விரும்பினங்கிற ஒரே காரணத்துக்காக தானே உனக்கு அந்த பையனை கட்டி வைக்க முடிவு பண்ணோம். இப்போ என்னடானோ இவளுக்கு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. மா, நீ வேணா அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாமே என்னோட பிளான். பிளானா? இங்க பாராமு, விளையாடாத. உனக்கும் அந்த பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நான் தான் சொல்றேனே, இது அவ்வளவும் என்னோட பிளான். அவங்க 2 பேரும் மனசுல இருக்கிறது ஒருத்தர் சொல்லிக்காமே இருந்தாங்க. அதை சொல்ல வைக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணேன். நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இந்த இடத்துல நீ தான் மனப்பொண்ணா உட்காரணும். என்னால முடியாது. நான் இவ்வளோ கோவப்பட்டு கத்திட்டு இருக்கேன், பல்ல காட்டி பேசிட்டு இருக்கேன். அப்பதான் நீ வெறுப்பாய் சீப்போ தொலைன்னு விட்டுட்டு போயிடுவ. உன்னை அடிக்காம வளர்த்தல, அதான் இவ்வளோ திமிர் எடுத்து ஆடுற. இங்க பாரமோ, இது குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. ஒழுங்கா நீ சபையில உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஊர்ல போற வரவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க வேலை கிடையாது. அப்படி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, அம்முதான் இவ்வளோ தூரம் சொல்றாள், கேளுங்க அவ பேச்ச. இது எல்லாமே அவளோட பிளான். அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக முத்துவ கூட அவ தான் ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா. அதுக்கு என்னமோ பண்ணி தொலைஞ்சிருக்கட்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவளுக்கு தான் கல்யாணம்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டு நின்றுப்பேன். கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறா பாரு. விடுங்க அத்தை, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லாவே இருக்காது. விக்கி, அம்மு, மீனா 3 பேரோட நிம்மதியும் போயிடும். நீங்க தான் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, வருங்கால சந்ததிக்கு வழி விடுங்க அத்தை. அவங்க வாழ்க்கையை அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம். என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா இந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன்.
தேங்க்ஸ் அம்மு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னடி தேங்க்ஸ்லாம்? என்ன விக்கி, இப்போ ஹாப்பி தானே? எப்பப்பா உங்க மனசுல இருக்கிறது சொல்ல வைக்கிறதுக்குள்ள நானும் முத்தனாவும் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. தேங்க்யூ அம்மு, தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல விடுங்க. அதானே நான் சொன்னேன்ல. ச்சே, பெட்டில் தோத்துட்டனே. ஒரு கிஸ்ஸு போச்சு. என்ன ரெண்டும் இப்படி பார்க்குதுங்க? கொஞ்சம் விட்டா அடிச்சிருமோ? சும்மா சும்மா ஃபன் ஃபன். டேய், ஃபன்னு சொல்லி என் வாழ்க்கையில் மணலி போட்டுறாதடா. சேச்சே, அப்படி ஒரு நல்ல காரியத்தில் நான் பண்ண மாட்டேன். நீள் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் குளிர் வீசும் இது இந்த சிறை வாசம். இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. எப்படியோ மொத்தமா சேர்ந்து என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. ஐயய்ய, இன்னமும் திருந்தாம இருக்கீங்க. அதெல்லாம் நடந்து 6 வருஷம் ஆகுது. ஆனா அத்தை, நீங்க இவ்ளோ கேவலமானவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோர் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் யார்கிட்டயும் வாயை திறக்காம இருக்கேன். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மொத்த குடும்பத்திலையும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஏன் 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன லெட்டியா, அவளே நம்ம குடும்பத்தை பார்த்தும் அர்ஜுன் என் மேல வச்சிருந்த காதலை பார்த்துட்டும் புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா நீங்க மட்டும் தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குறீங்க. உங்களை மாத்துறதும் திருத்துறதும் என் வேலையே கிடையாது. எனக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஸோ கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏய், என்னடி ரொம்ப திமிரு காட்டுற? அப்படிதான் காட்டுவேன். பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா கண்ணை மூடிட்டு போங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நல்லா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோர் ரூம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ரேப் பண்றதுக்கு அந்த ராஜேஷை பிளான் பண்ணி அனுப்புனீங்க. ஏதோ அவன் கொஞ்சம் நல்லவனா இருந்தனால எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் செட்டப் மாதிரி செட் பண்ணி எங்களை ஏமாத்திருக்கான். இது எதுவுமே தெரியாம பைத்தியக்காரி மாதிரி 2 வருஷமா நான் படாத பாடுபட்டேன். ஆனா அதெல்லாம் பார்த்தும் கூட உங்க மனசு மாறல. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ திட்டம் தீட்டிருக்கீங்க. ஸ்டோர் ரூம்குள்ள வந்து என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தி எனக்கு ஃபிக்ஸ் வந்தப்பும் கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டு கதவை பூட்டிட்டு போனீங்களே, அதுவும் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஆனா இது எதுவுமே நான் இப்பவும் அர்ஜுன் கிட்ட சொல்ல போறதில்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய குடும்பம், இதுல யாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு திருஷ்டி பூசணிக்க வேண்டாம். அதுக்காக நீங்க இருந்துட்டு போங்க ஒரு வாரமா. இந்த வீட்டுல டேபிள் சேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும். ஏய், லிமிட் கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அளவாவே பேசு. குட்டிமா, என்னாச்சு? இவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா. சரி, வெக்கேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வேன்ல ஏறியாச்சா இல்லையா? ஏறியாச்சு. நீ வந்தா போதும், கிளம்பிடலாம். என்னத்த, நீங்களும் வரீங்களா இல்ல வீட்டில் வாட்ச்மேன் வேலை பார்க்க போறீங்களா? ஏய், இல்லை இல்லை, நீங்களும் வர வேணா. இங்கே இருந்து அந்த வேலையை பாருங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வரட்டா? அட வா குட்டிமா, சில ஜென்மங்கள்லாம் திருந்தாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். இவளுக்காக என்னையவா கேவலப்படுத்திட்டு போற? இந்த மொத்த குடும்பத்துக்கும் வச்சிருக்கேன் ஆப்பு. ஹலோ, 2 வேன்லையும் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுரு. எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும். போடி, அம்மாவுக்கு வாமிட் வரும். நான் தான் ஜன்னல் சீட்டில் உட்காருவேன். ஏய், அவ தான் கேட்குறாள், விடுடி. போங்கங்க, உங்கள் பொண்ணு வளர்ந்ததுலேருந்து நீங்கள் அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் தான் ஜன்னல் சீட்டில் உட்காருவேன். இங்கே நான் சின்ன பிள்ளையா நீ சின்ன பிள்ளையானே தெரியலம்மா. வர வர ரொம்ப பண்ணுறேன். சரி கயல்குட்டி, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கூடா. அம்மா தான் சொல்கிறாள்ல. ஆமாம், நீங்கள் என்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு தான். உங்களுக்கு நான் குழந்தையா அம்மா குழந்தையானே தெரியலப்பா. உங்கள் அப்பாவுக்கு நான் தான் எப்போவுமே முதல் குழந்தை. அப்போ எதுக்கு என்ன பெற்றீங்களா? சும்மாவே இருந்திருக்க வேண்டியதானே? ஏய், வாய் திமிரு காட்டாத, அடி வெளுத்துருவேன். சோஃபி விடு, சின்ன பொண்ணு. ஏய், நீ
எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? மாமா நீ ரொம்ப அழகா இருக்க. அது எனக்கே தெரியும். அனீஷ் பாத்தியா, இதுக ரெண்டும் வளர்ந்ததும் இதுக தான் மேரேஜ் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பெருசியா குட்டி, நீங்க என்ன உங்க அம்மா கிட்ட இருக்காம இங்க வந்துட்டீங்க? அம்மாவை தேட மாட்டீங்களா? ம்ஹும். எனக்கு அம்மாலாம் வேணாம், எனக்கு மாமா தான் வேணும். பாரு. அப்புறம் என்ன? அப்படியே கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சுக்க வேண்டியதானே? எனக்கு தூக்கம் வந்தா செஞ்சுக்கிறேன். தூக்கம் வந்தாதான் சாயணுமா? சும்மா கொஞ்ச நேரம். அர்ஜுன் நிறுத்துடா, போதும். எங்க போனாலும் ரொமான்ஸ் தான். உங்க தொல்லை தாங்கல. சிலருக்கு வயிறு எரியுது போல. நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். ஐயே, இதுல கிஸ் வேற. ஏய், நாங்களும் இங்க தான் இருக்கோம், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன அண்ணி, நீங்களுமா? அனி சொல்றது கரெக்ட் தான்டா, கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. அதுக்கு தான் காலகாலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கணுங்கிறது. நானே என் மாமாக்கு குழந்தை தான், என்னை விட ஒரு குழந்தை வேணுமா என்ன? ரைட்டா, ரைட்டு. நீங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா, நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. தூக்கமா வருது, கதை சொல்லுங்க. இவன் வேற ஆரம்பிச்சிட்டானா? ஒழுங்கா தூங்குடா. ஆறு பெர்சியா குட்டி உன்னை விட சின்ன பொண்ணு தானே, அவ எவ்வளவு அழகா சமத்தா இருக்கானு. மாமா, நான் வேணா உனக்கு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த ஸ்டோரிலாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். என் அம்மா சொல்ற கதை தான் எனக்கு பிடிக்கும். ஏய், ஒரு ஸ்டோரி தான் சொல்லண்டி, இல்லைன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான். சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு அழகான பொண்ணும் ஒரு சுமாரான பையனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஹேய், நிறுத்து நிறுத்து. அந்த அழகான பொண்ணு யாரு? நான் தான். அப்ப அந்த சுமாரான பையன்? அப்பா, இது கூட தெரியாதா? நீங்க தான். நம்மளை டேமேஜ் பண்றதா இருந்தா மட்டும் ஆத்தாளுக்கும் பையனுக்கும் ஈஸியா வரும். சரி சரி, நீ பல்ல கட்டினது போதும், கதையை கண்டினியூ பண்ணு. ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சாம். எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். மேரேஜ்க்கு அப்புறமும் ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏகப்பட்ட சண்டை, லவ், குட்டி குட்டி கலாட்டா எல்லாமே கலந்து இருந்துச்சாம். 3 வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு குட்டி அழகான பையன் பிறந்தானா. அவன் பேர் என்ன? அவன் பேர் ஆதி. 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். ஒரு நாள் எல்லாரும் ஃபேமிலியா டூர் கிளம்பி போகும்போது மதியம் 12 மணிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்டா. ஏய் லூசு, வண்டியில தான் போயிட்டு இருக்கோம், ஏதாவது வாய் வைக்காத. ஸ்டோரிடா ஸ்டோரி. ஆக்சிடென்ட் ஆனதுல குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்களாம். நான் இந்த ஸ்டோரி வேணாமா, பேடா இருக்கு. எல்லாரும் இறந்துட்டா சோகமா இருக்கும். இரு தங்கம், முழுசா சொல்லிக்கிறேன். இந்த ஆக்சிடென்ட்ல 3 குட்டி பசங்க மட்டும் உயிர் பழைச்சிருவாங்க, மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் என்னோட அப்பா, அதாவது ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வரும். அவர் இந்த 3 குழந்தைகளையும் பராமரிச்சு வளர்ப்பாரு. அப்புறம் அப்ப ஆதி அம்மா அப்பா இல்லாம வளரணுமா? தங்கம், இது வெறும் கதை தான், கதையா மட்டும் நினைச்சு கேளு. ஏய், குட்டீஸ்க்கு சொல்ற கதையாடி இது. அங்க பாரு பெர்சியாவ, வாயை திறக்காம உட்காந்துருக்கா. எனக்கு தெரிஞ்சு பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஆதிக்கு கூட ஓரளவுக்கு புரியும்டா, ஆனா அவளுக்கு புரியாது, அவ குட்டி பொண்ணுல. அப்படிலாம் இல்ல, எனக்கும் புரியும். சரி, மேல சொல்லு. அந்த 3 குட்டீஸும் வளரும் போது இந்த ஃபேமிலியோட நினைவு நாள் வரும். அன்னைக்கு ஆதி அவங்க அப்பா அம்மாவை திரும்பவும் பார்ப்பான். அது அது எப்படிம்மா? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வர முடியும்? ஆக்சுவலி உன் அம்மா அப்பாவோட லவ் ரொம்ப ட்ரூல, அதனால மறுஜன்மம் எடுத்து திரும்பவும் சேருவோம். நிஜமாவா? கதை நல்லதாண்டி இருக்கு, ஆனா மறுஜன்மலாம் நடக்குமா? சாச்சா, எனக்கு நினைக்கல, பட் ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குல்ல. அப்போ அண்ணி, எனக்கு ஒரு டவுட்டு. என்னது அர்ஜுன்? இல்ல, நாங்களும் உங்க ஸ்டோரியில வருவோமா இல்லையா? நோ 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 நோ, இதுல நாங்க தான் ஹீரோ ஹீரோயின், ஸோ நீங்களா நாட் அலோட். அப்போ மாமா, நம்ம கதை உண்மை இல்லையா? நம்மள மறுஜன்மம் எடுக்க மாட்டோமா? லூசு, அண்ணி சும்மா குழந்தைங்களுக்காக கதை சொல்லிட்டு இருக்காங்க, நீ அதை பிடிச்சிட்டு என்கிட்ட கொஸ்டின் பண்ற. சும்மா மாமா,
கேட்டேன். சரி ஐஷு, ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணு. இதுதான் ஸ்டோரி. திரும்பவும் நீயும் நானும் மறுஜன்மம் எடுத்து பிறப்போம். நம்மளை விட ஆதி ஒரு 5 வயசு மூத்தவனா இருப்பான். ஸோ ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா நமக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து திரும்ப ஒன்று சேருவோம். அந்த நேரத்தில் நம்மளை ஆதி தேடிட்டு இருப்பான். ஒரு நாள் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் சேர்த்து வைப்பான். ஏண்டி, அப்போ இந்த டார்ச்சர்லேருந்து எனக்கு விடுதலையே கிடையாது. மறு ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டியா? அதை அந்த கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதையும் பார்த்துடலாண்டி. என்ன ஆதி, உனக்கு கதை பிடிச்சிருக்கா? நீங்க சொன்ன கதை புரியாம இங்க பாருங்க பெர்சியா தூங்கிட்டா. அம்மா சொன்ன கதை உண்மையா நடந்தா நான் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவை மறுபடியும் மீட் பண்ணுவேன். ஹாய் விக்கி. ஏ அம்மு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, அம்மாவும் பொண்ணு எங்க? என் பொண்ணு அந்த பஸ்ல இருக்கா. அது என்னமோ தெரியல, என் பொண்ணுக்கு ஆதியே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆறா, இப்ப இருந்தேவா? அம்மா, உன் ஹஸ்பண்ட் வரலையா? அவருக்கெல்லாம் இந்தியா செட்டே ஆகாது. ஹே அம்மு, உன் ஹஸ்பண்ட் நேம் என்ன? கெவின். ஏன் கேக்குற? இல்ல, சும்மாதான். நேம் மறந்து போச்சு, அதான் கேட்டேன். சரி, நான் போய் உட்கார்றேன். வண்டி எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார், உங்க எக்ஸ் லவரை பார்த்ததும் ரொம்ப பல்ல கட்டுற மாதிரி இருக்கு. இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தான் சிரிப்பு வந்தா கூட சிரிக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் இருக்கணும். இல்ல பல்லெல்லாம் கழட்டி கையில் எடுத்துருவேன். ஏண்டி, லவ் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்த. நீயும் சைட் அடிப்பேன், நானும் சைட் அடிப்பேன். என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ டார்ச்சல்டி. ஓ அப்படியா? சரி விடு, ட்ரிப் முடிச்சிட்டு வந்ததும் நம்ம வேணா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏய், ஆவுன்னா இதை ஒன்று சொல்லு லூசு. அப்படிலாம் விட்டுட்டு போக விட்டுற மாட்டோம். அப்போ வாயை மூடிட்டு உட்காரு. ஏங்க, சொல்லு தேஜுமா. நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கவா? ஐயோ ஐயோ சார், சார் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்னாச்சு தங்கச்சி, இப்படி ஓடி வர? என்ன, நம்ம ஐசு பாப்பா மொத்த குடும்பமும் எங்கேயோ டூர் கிளம்பி போயிருப்பாங்க போல. ஆன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி குழந்தைங்களை தவிர வேற யாருமே உயிரோட இல்லையா?